கொண்டு அர்ச்சனா எங்களோட எதிர்காலத்தில் இணைந்து செய்யப்பட தயார் என்றால் நாங்கள் அதை பரிசீலிப்பதற்கு எங்களுடைய கட்சி எப்பொழுதும். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களும் மணிவண்ணன் அவர்களும் இணைகிறதுக்கான வாய்ப்புகள் அந்த அளவிலே ஓரளவுக்கு அர்ச்சனா தன்னுடைய கடமையை செய்கின்றார் என்று தான் நான் சொல்வேன். அர்ச்சுனா சம்பந்தமாக மணிவண்ணன் கூறிய விடயங்கள், இந்த 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் வீணாக இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறதாக தான் நான் உணர்கிறேன். வைத்தியர் அர்ச்சுனா அவர்களுக்கு மணிவண்ணனின் ஆதரவு அந்த நிர்வாகத்தை குழப்புகின்ற விதமாக இருக்க கூடாது என்பதிலே நான் தெளிவாக இருக்கின்றேன். இனிவரும் மாநகர சபை தேர்தலுக்கான மணிவண்ணனின் திட்டங்கள், அதிகாரிகளோடு முரண்படுவதை மட்டும் தொழிலாக வைத்திருப்பது, அவர்கள் பிழைவிடுகின்ற பொழுது அதை நாங்கள் தட்டி கேட்க வேண்டும். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் இப்போ ஜாழ் மாவட்டத்தில் நிற்கிறோம். இந்த காணொலி ஊடாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களும் மற்றது முன்னாள் மாநகர சபை முதல்வரான மணிவண்ணன் அவர்களும் சம்பந்தப்பட்ட ஒரு காணொலியாக தான் இருக்க போகுது. என்ன காரணம்டா, இன்னும் ஓரிரு தினங்களுக்கு பிறகு, ஓரிரு மாதங்களுக்கு பிறகு மாநகர சபை தேர்தல் வரப்போது. அப்போ அந்த மாநகர சபை தேர்தல் சம்பந்தமாக நான் மணிவண்ணன் அவர்களோட கலந்துரையாட போகிறோம். அப்போ கலந்துரையாடும் போது தான் அவர் சில விடயங்கள் குறிப்பிட்டிருந்தார். மணிவண்ணன் அவர்கள் இதற்கு முதல் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியாக தள்ளினார். அப்போ அது சம்பந்தமாக கேட்ட போது தான் சொன்னார், இப்போ இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரோடையாவது இணைந்து செயற்படவங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு நாங்கள் ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ அவர் எனக்கு சொல்லியிருந்தார், அர்ச்சுனா அவர்கள், அதாவது இப்போ இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனா அவரோட இணைகிறதுக்கான ஓரிரு வாய்ப்புகள் இருப்பதாகவும், அவருடைய இருக்கிற சில பிழை சரியான விடயங்களையும் கலந்துரையாடுற மாதிரி மற்ற பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தப்பட்ட ஒரு விடயங்களை கலந்துரையாடுறதும், அதோடு இனிவார உள்ளூராட்சி தேர்தலில் இவருடைய திட்டம் இது சம்பந்தமான காணொலியாக தான் இருக்க போது. அதோட என்னோட விடயம் என்னென்னா, பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இப்போ நடந்த கிளிநொச்சி டிசிசி கலந்துரையாடலாக இருக்கலாம், ஜாழ்ப்பாணத்தில் நடந்த கலந்துரையாடலாக இருக்கலாம், அதோடு இறுதியாக இடம்பெற்ற பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலாக இருக்கலாம். இந்த கலந்துரையாடலில் அவர் கதைச்சு சில விஷயங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ரீதியாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது சம்பந்தமான ஒரு கேள்வி எழுப்புங்கன்னா, அப்போ அவர் கூறிய விடயமும் நமது மணிவண்ணன் அவர்களும் அர்ச்சுனா அவர்களும் இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா, இது சம்பந்தமான காணொலி தான் இந்த காணொலி இருக்க போது. ராஜீவ் சேனலை யாராவது புதிதாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலி அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இருக்கிற 6 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. கலங்குமரனாக இருக்கலாம், எங்களோட வைத்தியர் அர்ச்சுனாவாக இருக்கலாம், மற்ற அமைச்சர் சந்திரசேகராக இருக்கலாம். இப்போ இறுதியாக 2 டிசிசி மீட்டிங் இடம்பெற்றது ஜாழ் மாவட்டத்திலையும், இப்போ நான் நினைக்கிறேன் ஓரிரு கிழமைக்கு வந்து கிளிநொச்சி மாவட்டத்திலையும். அதில் நிறைய விமர்சனத்துக்கு உள்ளானது என்பிபின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே பெரிதாக அதுக்கு அந்த ஒரு கேள்விகள் எழுப்பையில் அர்ச்சுனா அவர்கள் தான் நிறைய கேள்விகள் அந்த மக்களிடம் இருக்கிற பிரச்சனையை சொல்லி கதைச்சதாகவும், பல துறைகளில் இருக்கிற பிரச்சனையை எடுத்து காட்டினதாகவும், ஆதாரத்தோடு இருக்கிறது கதைச்சது மக்கள் ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அப்போ நீங்கள் இப்போ இருக்கிற இந்த பாராளுமன்ற உறுப்பினரில் யார் ஆளுமையான உறுப்பினர், ஆளுமையற்ற உறுப்பினர் நீங்கள் நினைக்கிறீங்க? அதோட இந்த மணிவண்ணன் ஒரு நபர் பாராளுமன்றத்துக்கு போயிருந்தார், இதே மாதிரி நடந்திருப்பாரா, இல்லை இந்த 6 பாராளுமன்ற உறுப்பினர்களும் வித்தியாசமாக ஏதாவது ஒரு நல்ல விடயங்கள் கொண்டு போயிருப்பார்? உங்களுடைய கருத்து? இல்லை, என்னை பொறுத்த மட்டும் இந்த 6 பாராளுமன்ற உறுப்பினர்களில் பலர் வீணாக இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறதாக தான் நான் உணர்கிறேன். அர்ச்சுனா பல இடங்களில் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக டிசிசி மீட்டிங்கில் கதைச்சதை நான் பார்த்துருக்கிறேன். மக்களுடைய பிரச்சனையை கதைக்கிறது என்ற போர்வையில் அந்த மக்களுடைய பிரச்சனையை கையாளுகின்ற அதிகாரிகளுக்கு நெருக்கடிகளை கொடுப்பது அல்லது அவர்களை குழப்புவது அல்லது அவர்களோடு முரண்படுவது என்பது மக்களுக்கான ஒரு சிறந்த நிர்வாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று நான் கருதவில்லை. முதலில் அதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். என்றால் இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் தொடர்ந்தும் இருக்க போகிறார்கள். அவர்கள் ரிட்டையர் பண்ண மட்டும் அவர்கள் தங்களுடைய கடமையிலே பொறுப்புகளே இருக்க போகிறார்கள். நாங்கள் எவ்வாறு வேலை திட்டங்களை முன்னகர்த்த வேண்டும் என்பதாகத்தான் எங்களுடைய டிசிசி மீட்டிங்கில் இருக்கக்கூடிய அல்லது பாராளுமன்றத்தில் கூட எங்களுடைய கருத்துக்கள் இருக்க வேண்டுமே தவிர அந்த நிர்வாகத்தை குழப்புகின்ற விதமாக இருக்க கூடாது என்பதிலே நான் தெளிவாக இருக்கின்றேன். என்றால் நான் மாநகரத்திலே மாநகர முதல்வராக இருந்த காலப்பகுதியில் ஒரு நிர்வாகத்தை நடத்தியவர் என்றால் எங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அலுவலர்கள் அவர்கள் அரசாங்க ஊழியர்கள் தொடர்ந்தும் அந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பார்கள். அல்ல அவர்கள் மாறினால் அவர்களை போன்ற எக்ஸோ வையோ மீண்டும் அந்த இடத்துக்கு மாற்றலாகி வருவார்கள். நாங்கள் சந்திர மண்டலத்தில் இருந்தோ அல்லது சூரிய மண்டலத்தில் இருந்தோ நாங்கள் உத்தியோகஸ்தர்களை கொண்டு வர முடியாது. ஆகவே இந்த அதிகாரிகளை எவ்வாறு நாங்கள் எங்களுடைய மக்களுக்கான பணிகளை செய்ய பண்ணுவது என்பதுதான் அந்த நிர்வாகத்துடைய திறமையாக இருக்குமே தவிர ஆளுமை என்பது வேறு, கேள்வி கேட்பது என்பது வேறு. கேள்வி கேட்பதல்ல ஆளுமை, கேள்வி கேட்பது என்பது வேறு. ஆனால் என்னை பொறுத்த மட்டிலே சில விடயங்களை சுட்டி காட்ட வேண்டும், அதில் மாற்று கருத்துக்கிடமில்லை. எந்தெந்த விடயங்கள்
அந்த அளவிலே ஓரளவுக்கு அர்ச்சனா தன்னுடைய கடமையை செய்கின்றார் என்று தான் நான் சொல்வேன். மக்களுக்கான பிரச்சனைகளை மன்றத்திலே முன்வைக்க வேண்டும், அதை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் அங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகளோடு முரண்படுவது என்பது அந்த நடவடிக்கை ஒருபோதும் எடுக்க விடாமல் தடுக்குமே தவிர அந்த அதிகாரிகள் தங்களுடைய பணிகளை ஆற்றுவதை தடுக்குமே தவிர இது அல்ல பொருத்தமான விடயமாக அல்ல பொருத்தமான முறையாக நான் பார்க்கவில்லை. ஆனால் மக்களுடைய பிரச்சனை இருக்கிறது, அதுக்கான தீர்ப்பதற்கான வழி என்ன என்பதையும் நாங்கள் இந்த அதிகாரிகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், அல்லது அந்த விடயங்களுக்கு நாங்கள் உந்து சக்தியாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களோடு முரண்படுவது என்பது அல்லது அவர்களோடு சண்டை பிடிப்பது என்பது மக்களுக்கான பணியாக நான் ஒரு நாளும் பார்க்கவில்லை. நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் இந்த விடயங்கள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன். எங்களுக்கு இந்த விடயங்களிலே மக்களுக்கு தேவைகள் இருக்கிறது, அதை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே குரல் கொடுப்பேன். அதே போன்று அது புதிய அமைச்சுகளிடம் சென்று அதற்கான வேண்டுகோள்களை நாங்கள் முன்வைத்து அந்த அமைச்சுகளுக்கூடாக அதற்கான நிதி ஒதுக்கீடோ அல்லது அதற்கான வள ஒதுக்கீடோ நாங்கள் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று டிசிசி மீட்டிங்குகளிலையும் கூட டிசிசி மீட்டிங் அங்கே எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களுக்கு ஒரு பிணிக்கும் தன்மை இல்லை. அது முடிவான அல்லது அது ஒரு அதிகாரிகளை கட்டுப்படுத்துகின்ற ஒரு தீர்மானங்களாக டிசிசி மீட்டிங் முடிவுகள் வருவதில்லை. ஆனால் அதனூடாக மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கொண்டு செல்ல முடியும், அதில் மாற்ற கருத்துக்கிடம் இல்லை. ஆகவே அவ்வாறான விடயங்களை இனங்கண்டு ஒரு ஆக்கப்பூர்வமாக டிசிசி மீட்டிங்களை கொண்டு நடத்த வேண்டும். என்னென்ன மக்களுக்கான பிரச்சனை இருக்குது, அதை எவ்வாறு தீர்க்க வேண்டும், அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் அங்கே கலந்துரையாடி அதுக்கு பொருத்தமான அதிகாரிகளுக்கு பொருத்தமான பொறுப்புகளை கால வரையறைகளை கொடுத்து நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும். அதற்கான நிதி ஒதுக்கீடு வள ஒதுக்கீடுகளை நாங்கள் மத்திய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பதனால் மத்திய அரசாங்கத்திடமோ அல்லது உரிய அமைச்சுகளுக்கு ஊடாகவோ அல்லது வரவு செலவு திட்டத்தின் ஊடாகவோ நாங்கள் அந்த நிதிகளை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அல்லது புலம்பெயர்ந்த தமிழ் மக்களிடமிருந்து அந்த நிதியை பெற்றுக்கொண்டு வந்து அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா என்பதை பார்க்க வேண்டுமே தவிர வெறுமனே அதிகாரிகளை குறை சொல்லுவது மட்டும் அல்லது அதிகாரிகளை டிசிசி மீட்டிங்களாக இருக்கலாம் அல்லது அவர்கள் பணியாற்றுகின்ற இடங்களில் சென்று அவர்கள் மீது குற்றம் சாட்டி அதை வீடியோ எடுத்து வெளியிலே விடுவது என்பது ஒரு 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 வினைத்திறனான நிர்வாகத்தை நடத்துவதற்கு சிறந்த முன்னுதாரணமான செயற்பாடாக நான் ஒருபோதும் பார்க்க மாட்டேன். அவர்களுக்குரிய மரியாதையை நாங்கள் கொடுக்கணும். அவர்களும் படித்துத்தான் இந்த இடங்களுக்கு வந்திருக்கிறார்கள் அதிகாரிகள். அவர்கள் பிழைவிடுகின்ற பொழுது அதை நாங்கள் தட்டி கேட்க வேண்டும். அதிலே மாற்றுக்கிறது எல்லா அதிகாரிகளும் பிழையானவர்கள், எல்லா அதிகாரிகளையும் நான் பேசுவேன், எனக்கு அதிகாரம் தந்து விட்டார்கள் மக்கள், ஆகவே பகிரங்க அரங்கிலே வைத்து விமர்சிப்பேன் என்கின்ற போக்கு ஒரு ஆணவ போக்காக இருக்குமே தவிர அது ஒரு வினைத்திறனான சேவையை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு விடயமாக இருக்காது. டாக்டர் அர்ச்சுனாவுக்கு மக்கள் ஆணை வழங்கி இருக்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டிலே அவர் தன்னை சரியாக தகவமைத்து அவர் சில இடங்களிலே மிகச்சரியாக செயல்படுகிறார். சில இடங்களிலே அவருடைய போக்கு அதிகாரிகளோடு அரசு அதிகாரி என்றால் முரண்படுவதுதான் என்கின்ற மனோநிலையிலிருந்து அவர்களுடனான முரண்பாடுகளை வளர்த்து கொண்டு எந்த ஒரு விடயத்தையும் சாதிக்க முடியாது, எந்த ஒரு மக்கள் பிரச்சனையையும் தீர்த்து வைக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. ஆகவே அவர் தன்னை சரியாக மக்கள் கொடுத்த சந்தர்ப்பத்தை, எல்லோருக்கும் அந்த சந்தர்ப்பம் வழங்கப்படுவதில்லை, அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி தன்னை தகவமைத்து கொண்டு எதிர்காலத்திலே அவர் செயற்படுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. செயற்பட வேண்டும் என்று நான் அவர்கிட்ட நான் ஒரு வேண்டுகோளாக விடுக்கிறேன். என்ன இது ஒரு சந்தர்ப்பம், 5 வருடங்கள் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க முடியும், ஏதாவது ஒரு காரணங்களுக்காக அவருடைய பதவி வரதாக்கப்படாவிட்டால். அவ்வாறான சந்தர்ப்பத்திலே தனக்கு வழங்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை அதிகாரிகளோடு முரண்படுவது மட்டுமே வாடிக்கை அல்லது அதனூடாக யூடியூப்பில் எனக்கு வியூவர்ஸ் கூடுது என்கின்ற அல்லது நான் பிரபல்யமாகிறேன், எல்லா மக்களும் என்னை பற்றி பேசுகிறார்கள் என்கின்ற காரணத்துக்காக அதிகாரிகளோடு முரண்படுவதை மட்டும் தொழிலாக வைத்திருப்பது ஒரு ஆக்கபூர்வமான ஒரு வினைத்திறனான சேவையாற்றலாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. அதை நான் அவரிடமும் ஒரு வேண்டுகோளாக இருக்கிறேன். நான் தன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டும், தனக்கு மக்கள் தந்த வாய்ப்பை சரியாக சேவையாற்றுவதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினரான வைத்தியர் அர்ச்சுனா அவர்களுடன் இணைந்து இந்த மணிவண்ணன் அவர்கள் செயற்படுவாரா? உங்களுடைய கருத்து? இல்லை, என்னை பொறுத்த மட்டும் யாரோடையும் முனைந்து பணியாற்றுவதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது.
நான் திருப்ப திருப்ப சொல்கிறவருடைய அனைத்து தமிழ் தரப்புகளும் ஒன்றாக பயணிப்பது காலத்தின் தேவை. அர்ஜுனாவோடு இணைந்து செயற்படக்கூடாது என்பதற்கு அவர் ஒரு மிகப்பெரிய துரோகியாகவோ அல்லது தமிழ் தேசிய விரோதியாகவோ நான் பார்க்கவில்லை. பிள்ளையான் போன்றோ கருணா போன்றோ அல்லது முன்னாள் ஆயுத குழுக்கள் போன்றோ அவர் செயற்பட்டவர் அல்ல. ஆகவே அவர் தமிழின துரோகியும் அல்ல. அவர் தனியாக சுயேட்சையாக போட்டியிட்டு மக்களுடைய பிரச்சனையை கதைத்ததற்காக அவர் மக்களாலே பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். ஆகவே அவரோடு இணைந்து பணியாற்றுவதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் முக்கியமான விடயம் அர்ஜுனா எங்களை பொறுத்தமட்டில் என்னுடைய அரசியல் பயணம் என்பது தமிழ் தேசிய அரசியல் பயணம். என்னுடைய அரசியல் பயணம் தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டம் வெல்ல வேண்டும், தமிழ் மக்களுக்கு நியாயமான உரிமைகள் கிடைக்கப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பாகத்தான் நாங்கள் எங்களை அமைத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே அர்ஜுனாவும் தமிழ் மக்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்திலே தன்னை அர்ப்பணிப்போடு இணைத்துக் கொள்வாராக இருந்தால், பயணிக்க தயாராக இருப்பாராக இருந்தால், ஒரு நாகரிகமான கண்ணியமான ஒரு அரசியலை மக்களுக்காக நேர்மையாக செய்வதற்கு அவர் முன்வருவாராக இருந்தால் அவரோடு இணைந்து பணியாற்றுவதிலே அல்லது தேர்தல்களிலே பயணிப்பதிலே எந்த ஒரு தடையும் எங்களுக்கு இருக்கும் என்று நான் கருதவில்லை. அது என்னுடைய கட்சி, நாங்கள் தமிழ் மக்கள் கூட்டணி என்கின்ற கட்சியாக இயங்குகின்ற பொழுது தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய மத்திய குழுவினுடைய தீர்மானத்துக்கு அமைவாக நாங்கள் எந்த தரப்போடும் நாங்கள் இணைந்து பணியாற்றுவதற்கு தயார். அதே போன்ற அர்ச்சனா எங்களோட எதிர்காலத்தில் இணைந்து செய்யப்பட தயார் என்றால் நாங்கள் அதை பரிசீலிப்பதற்கு எங்களுடைய கட்சி எப்பொழுதும் தயாராகத்தான் இருக்கும். என்றால் அவர் ஒரு மோசமான தமிழின விரோதியாக செயற்பட்டவர் அல்லவே. அவை அதிலே ஒரு பிரச்சனையும் கிடையாது.